வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 9-10 வாசிங்க. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். பாருங்க, இங்க சீமோன் எனப்படக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிற போது அவன் மாய வித்தக்காரனாக இருக்கிறான், தன்னை பெரியவன் என்று சொல்லிக் கொள்கிறான். அதோடு முடியல, அவன் நாட்டு ஜனங்கள் பிரமிக்கத்தக்கதாக அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், தேவனுடைய பெரிய சக்தியை உடையவன் இவன் தான் என்று எண்ணி அவனை பெரியோரும் சிறியோரும் என்ன பண்ணாங்க, சேவித்துக் கொண்டு இருந்தார்கள்னு வேதம் சொல்லுது இல்லையா? இப்ப இந்த இடத்துல இந்த சீமோனை பொறுத்த வரைக்கும் இவன் அற்புதங்களை எல்லாம் செய்வானா. இவன் செய்யக்கூடிய இந்த மாய வித்தைகளை எல்லாம் பார்த்துட்டு ஜனங்கள் கடவுளோட பெரிய மனுஷன், கடவுளுடைய பெரிய மனிதன் என்று சொல்லி இவனை நம்பி அவனை பார்த்து அஞ்சி கொண்டிருந்தார்கள் அந்த ஜனங்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த சீமோன், நீங்கள் அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 12வது 13வது வசனத்தை வாசிக்கிற போது அங்கே பிலிப்பு என்கிற ஒருவர் போறார் அந்த ஊருக்குள்ளாடி. பிலிப்பு ஊருக்குள்ளாடி போய் யாரை பற்றி பிரசங்கிப்பாப்புல, யாசுவாவே மெஸ்ஸியா என்று சொல்லி பிரசங்கிக்கிறார். அதான் ஒரு வேலை இல்லையா? யாசுவாவே மெஸ்ஸியா என்று சொல்லி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற போது அநேக ஜனங்கள் அவரிடத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். நீங்க புரிஞ்சுக்கணும், அநேக ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிற போது இந்த சீமோனும் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறான். ஞானஸ்தானம் எடுத்த யாரு? மாயவித்தக்காரன். ஞானஸ்தானம் எடுத்தது யாரு? தன்னை பெரியவன் என்று காட்டிக்கொண்டவன், சிறியோரும் பெரியோரும் பயப்படுகிற இந்த சீமோன் போய் பிலிப்பினிடத்தில் ஞானஸ்தானம் எடுத்தான். 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். பாருங்க, நம்ம ஒரு அற்புதம், நம்ம குட்டி கடை வச்சு அற்புதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பெருசா அற்புதம் பண்றான், போவோம் அந்த பக்கமா போவோன்னு சொல்லிட்டு அவனுடைய அற்புதங்களை பார்த்து பிரமிச்சு கொண்டு இருக்கிறான். இப்போ ஞானஸ்தானம் பெற்றவன், அதுக்காக நான் சொல்றேன். இப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள், ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை இல்லையா? உடனே அவங்க என்ன பண்றாங்க, பேதுருவையும் யோவானையும் அந்த தேசத்திற்கு அனுப்புறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கல்ல. இப்ப ஞானஸ்தானம் முதல் படினா, இரண்டாவது படி என்ன, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது. பரிசுத்த ஆவினா நீங்க சொல்லக்கூடிய பரிசுத்த ஆவி இல்லப்பா, நீங்க பாட்டுக்கு இந்த ட்ரம் செட்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தேரா பாரான்னு ஏதாவது பேசிக்கிட்டு அந்நிய பாஷை, அது இல்லை, அப்படி இல்லை. அது ஈஸியாக போயிருது. நான் எல்லாம் பார்க்குற மேடையில் ஒரு பிள்ளையை கூட்டு மைக்க கொடுக்குறாரு ஒருத்தர், அவர் பேர் நமக்கு தேவையில்லை. ஏம்மா நீ ப்ரேயர் பண்ணுமா அப்படின்னா அது பாட்டுக்கு ப்ரேயர் பண்ணுது. மண்டல கூடிய ஆவிகளை ப்ரேயர் பண்ணுமா, அது பாட்டுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி பேசுது, எத்தனாம பேசுது, ஒன்றுமே புரியாது. புரிகிற மாதிரி பேசிட்டு இருந்த பிள்ளைய ஆவிகளை ப்ரேயர் பண்ணுமான்னா அது புரியாமல் பேசுது. எனக்கு தெரிஞ்சு ஆவி வந்தால் வெளிப்பாடாக நமக்கு கொடுக்கும், புரியாததை புரிய வைக்கும். நல்லா புரிகிற மாதிரி பேசிட்டு இருந்த பிள்ளை திடுத்து புண்ணியம் இல்லாமல் பேசுது. இவருக்கு புரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே விட்டால் நமக்கு என்ன கல்லா காலி ஆயிரும், இது பாஸ்டராக போயிடும். ஏன் நம்மளோட நல்லா பேசுன்னு மைக்க பிடிக்கிட்டான். அந்த மேடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு பாஸ்டர் என்னமோ பேசுகிறான், ஆனால் அதையே திருப்பி திருப்பி பேசுவான். இப்போ இன்னைக்கு என்ன பேசிட்டாப்புலையோ அதே ஒரு வருஷம் கழிச்சும் பேசுவாப்புல. அதில் மாற்றி பேசுகிறதே இல்லை. என்ன கதை அது? என் வாழ்நாட்களில் எனக்கு அந்த அந்நிய பாஷைங்கிற வரமே கிடைக்கல பாவம். உண்மையாவே அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்கப்படல. இந்த மேடைகளில் பேசுவாப்புல இல்லையா, இந்த சபைகளில் பார்த்தீங்கன்னா 100 பேர் தான் 100 பேரும் பேசுகிறானே. இந்த மியூசிக்கெல்லாம் அப்படியே ஹைப்பில் வச்சுக்கிட்டு ஆடுற ஆட்டத்தெல்லாம் நீங்களும் தயவு செஞ்சு ஒரு நாள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா 5 நிமிஷம் வெளியே ஓடி வந்துடுவீங்க. ஏன் சபைக்குள்ளே வந்தோமா உள்ள இந்த காவாலி போல சுற்றி சுடுற மாதிரி சடத்துடன் சுற்றி சுற்றி ஓடுறானுங்க. சபைக்குள்ளே நடக்குதுங்க. நான் சில வீடியோவில் பார்க்கும்போது பிரமிச்சு போயிடுறேன், என்னடா நடக்குது? ஆண்கள் அப்படியே பெண் பக்கம் விழுறான், பெண்களாம் என்ன பண்ணுறிய? பரிசுத்தாவி, பரிசுத்தாவி வருகிற போது நடனம் ஆடணும் எங்கேயா போட்டிருக்காளா? அது எப்படா இந்த பக்கத்துல அந்த பக்கம், அந்த பக்கத்துல இந்த பக்கம், என்ன நடனம் இது? ரொம்ப கஷ்டம், கடினமான உபதேசம். ஏன் அவனுக்கு நல்லா இருக்கு, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறோம் விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. அப்போ இங்க பரிசுத்தாவி பெறப்படலை. இப்ப பரிசுத்தாவியை எல்லாராலும் கொடுத்து விட முடியாது, நீங்க இதை புரிஞ்சுக்கணும். இப்ப இங்க யார் அனுப்பப்படுகிறார்கள்? பேதுரும் யோவானும் அனுப்பப்படுகிறார்கள். பேதுருவும் யோவானும் அனுப்பப்படுகிற போது அதனுடைய 15, 16, 17 வாசிக்கலாம். இவர்கள் வந்தபொழுது அவரிடத்தில் ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல் யாவாகிய யேசுமெசியாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி. பாருங்க, இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா? முக்கி விடுறதோட வேலை முடியல, அதுதான் துவக்கம். அப்புறம் பரிசுத்தாவின்னு ஒன்று வேணும். நம்மளால எத்தனை பேர் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு இருக்கிறீங்க? ஐயோ, எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்னு தெரியலையே. மற்ற சபையினா என்ன பண்ணிடலாம், ஏதாவது பேசி இதை அந்நிய பாஷை நம்ப வச்சிடலாம்.
இல்லை 2 டான்ஸ் ஸ்டெப்பை போட்டாது இது பரிசுத்தாவின்னு சொல்லி அங்கே எப்படி சொல்றது? எங்கேயாவது சீஷர்கள் நடனமாடி பரிசுத்தாவியை காமிச்சார்களா? இல்லை இல்லையா? அற்புதத்தினூடாக, அதிசயத்தினூடாக, ஜெபத்தினூடாக, விசுவாசத்தினூடாக வெளிப்படுத்தினார்கள். இன்னைக்கு நம்ம அப்படி வெளிப்படுத்துகிறோமா? இப்போ நீங்கள் பெற்றுக்கிட்ட ஞானஸ்தானம் இருக்குல்ல, நம்ம சீமோனும் பெற்றுக்கிட்டான். அதனால பெரிய விஷயம் இல்லை, சீமோன் பெற்றுக்கிட்டார். இப்போ என்ன கதை தெரியுமா? இவர் பாட்டுக்கு பரிசுத்தாவியை கொடுத்தோன்னா சீமோனால் இருக்க முடியல. அதனுடைய 18-19 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, பணத்தை கொண்டு போய் நீட்டுறான். என்னத்துக்குப்பா பணம்? பேதுரு கேட்குறப்ப, என்ன பணத்தை கொண்டு வந்து நீட்டுற? எல்லாருக்கும் நீங்கள் தொட்டா பரிசுத்தாவி போகுது இல்லை, இந்த பணத்தை வச்சுக்கிடுங்க, நான் தொட்டாலும் எல்லாருக்கும் பரிசுத்தாவி போகிற மாதிரி கொஞ்சம் கொடுத்துருங்களேன். எப்படி? வாசிங்க, அது வாசிங்க. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவியை தந்துள்ளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கையை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பாருங்க, அவன் புத்தி அவன் விட்டு போவாது. ஞானஸ்தானம் பெற்றானா இல்லையா? பெற்றான். பரிசுத்தாவி எப்படி வாங்க பார்க்குறான்? பணத்தை தாரேன், நான் தொட்டாலும் எல்லாருக்கும் என்ன வரணும்? பரிசுத்த ஆவி வரணும். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும், ஞானஸ்தானம் எடுப்பது பெரிய டாஸ்க் எல்லாம் இல்லை. எத்தனாயிரம் பேரும் ஞானஸ்தானம் எடுத்தான் தெரியுமா இல்லையா? பைபிளில் யாரெல்லாம் நின்னது? அப்போ தேவ சமூகத்தில் நிற்பது கடினமானது. இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கலாம், அடுத்த வருஷம் இந்த ரோல உட்கார்ந்துருக்கணும் இல்லை, அதுக்குள்ளாடி 1000 பிரச்சனை வந்துடுது. என்ன பிரச்சனை எப்படி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. சின்ன சின்ன பிரச்சனை, டம்ளரில் தண்ணி ஊற்றல அதுக்கு ஒரு பிரச்சனை, எப்படி அவங்கள இல்லையா? நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, தேவனுடைய சபையில் யார் உயர்ந்தவன் என்று சொல்லி பார்த்து கொண்டு நிற்கிறாங்க. அதற்காக தனக்கென்று ஒரு ஆளை கூட்டிக் கொள்கிறாங்க. அவனுடைய பேரு கோராகு. ஆட்களை வைத்து அதிகாரத்தை பெற்றுவிடலாம் என்று நினைத்தான். கோராகு என்ன நினைத்தாரு? ஆட்களை திரட்டி, ஒரு 250 பேர் பக்கம் இருக்கிறான், ஆட்களை திரட்டி அதிகாரத்தை பெற்றுவிடலாம் என்று நினைத்தான். இந்த சீமோன் பணத்தை கொடுத்து அதிகாரத்தை, அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுங்க, அதிகாரத்தை பெற்றுவிடலாம் என்று நினைத்தான். பணமோ ஆள்பலத்திலேயோ அதிகாரம் கொடுக்கப்படாது, என் தேவனால் மட்டுமே அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, எனக்கு இந்த அதிகாரத்தை கொடும் என்று சொல்லி அவன் பணத்தை கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? நீங்களும் நானும் பணத்தை கொடுத்து அதிகாரத்தை பெற்ற முடியுமா? நீங்களும் நானும் ஒரு 10 ஆளை சேர்த்துக்கிட்டு அதிகாரத்தை பெற்ற முடியுமா? பரிசுத்தாவியை பெற்ற முடியுமா? இதெல்லாம் நகைப்பா போயிடும். இதெல்லாம் தேவனுக்கு எதிராக போர் செய்வது. பைபிள் அவனை குறித்து சொல்லுது, வேதம் அவனை குறித்து சொல்லுகிற போது, நீ தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடு நாசமாக போகட்டும். எப்படி? நீ நாசமா போயிடுவ, உன் பணம் உன்னோடு நாசமாக போகட்டும். இப்படிதான் பல பேர் இருந்துகிட்டு இருக்கான். தேவ சமூகத்தில் பணத்தை கொடுத்தால் பெற்றுக்கொள்ளலாம் முடியாது. ஒரு 10 ஆளோட அப்படியே பிரம்மாண்டமா வந்துகிட்டு ஒன்றும் முடியாது. ஏன்? தேவன் எதை பார்க்கிறார்? உன்னுடைய பணத்தையோ உன்னிடத்தில் இருக்கிற ஆள் பலத்தையோ பார்க்கவில்லை, என் தேவன் உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். சீமோனை குறித்து சொல்லுகிற போது, உன்னுடைய இருதயத்தில் நீ இப்படி எண்ணினபடியினால், வாசிங்க, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. உங்களுக்கு தேவ சமூகத்தில் உங்களுடைய இருதயம் செம்மையா இல்லைன்னா தேவனுக்கும் உங்களுக்கும் பங்கும் இல்லை, அதில் பாகமும் இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது. இப்போ எத்தனை பேருக்கு இங்கே தேவனோட பங்கு இருக்கு? பணம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேவனோட பங்கு இருக்கா? ஆள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேவனோட பங்கு இருக்கா? அப்படி இல்லை. யாருடைய இருதயம் செம்மையா இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் தேவனோடு பங்கு இருக்கு. இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? பணத்தை கொடுத்து பெற்றுடலாமா? எதையாவது கொடுத்து அந்த அதிகாரத்தை பெற்றுடலாமா? இல்லை, என் தேவன் உங்களுக்கு என்ன பண்ணணும்? அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நீங்கள் இவருக்கு மட்டும்தான் அதிகாரமா அப்படின்னு எதிர்த்து நிற்பது தேவனோடு போர் செய்வது. தேவனுடைய அதிகாரத்தை எப்படியாவது பெற்றுவிடலாம் என்று பார்ப்பது அது தேவனோடு போர் செய்வதாக இருக்கிறது. அவன் எப்படியெல்லாம் பெற்றுடலான்னு பார்த்தா, ஞானஸ்தானம் எடுத்தா பெற்றுடலாம் போல நினைச்சான் இல்லையா? பணத்தை கொடுத்தா பெற்றுடலான்னு நினைச்சான். ஆனால் இந்த மாய வித்தைக்காரனால் அதை பெறவே முடியவில்லை. காரணம், தேவன் மாய வித்தைக்காரன் போய் ஞானஸ்தானம் எடுத்துடலாம், ஆனால் மாய வித்தைக்காரன் என்ன பண்ண முடியாது? தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட முடியாது. இன்று அநேகர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், ஆனால் நாம் மாய வித்தைக்காரனாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த சீமோனை போல ஒரு மாய வித்தைக்காரனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேனா? இப்போ நிறைய பேருக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, இந்த மாய வித்தைன்னா என்ன, பில்லி சூனியன் என்ன, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்படி பல கதை இருக்கு இல்லையா? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா டிப்டாப்பாக வந்து உட்காந்துட்டீங்க,
அங்கே பாட்டுக்கு ஆராதனை நடந்துட்டு இருக்கு, நீங்கள் பாட்டுக்கு எதையாவது யோசித்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் தான் அந்த மாய வித்தக்காரன் இல்லையா? மக்கள் முன்னாடி ஏதாவது வித்தை காட்டி தன்னை பெரியவனாக காண்பித்துக் கொள்கிறீர்கள். அவன் அற்புதங்களை நடத்துமா, பாவம் உங்களால் முடியாது. நீங்கள் அதிகபட்சம் என்ன பண்ணுவீங்க, ஒரு வெள்ளையும் போட்டு மீசையும் தாடியும் எடுத்துக்கிட்டு நான் தாண்டா பரிசுத்தேன்னு கிளம்பிட்டீங்கன்னா அவ்வளோதான். பார்க்குறோம் என்ன யோசிப்பான், அப்போ பயங்கர பரிசுத்தம் போல். நல்லா பார்த்துருக்கேன், பயங்கரமாக வெளியே அடி வைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா வெள்ளை சாரி முடிஞ்சு பியூராக போயிடுறது. என் தேவன் என்ன பார்க்குறாரு, 1000 ரூபா வெள்ளை சரியாக பார்க்குறாரு, அவர் இருதயத்தை பார்க்குறாரு, செம்மையாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறாரு இல்லையா? இப்போ இங்கே எத்தனை பேருடைய இருதயம் செம்மையாக இருக்குது, எத்தனை பேர் தேவனுக்கு எதிராக போர் செய்து கொண்டிருக்கிறோம்.